வாங்கத்தே வாங்கக்கா. அக்காவா? அடிங்கொப்புறானே, இங்க வரடியாத்தா. நான் உனக்கு அக்கா இல்ல, ஒரு வகையில உனக்கு சின்ன அத்தா. என்ன முறையத்தானே சொல்றேன். உட்காரு. உட்காருமா. என்ன அத்தா படிச்சு முடிச்சுட்ட? முறையோட பொண்ணு கேட்கறதுக்காக உங்க அத்தை வந்திருக்காங்க. உன் விருப்பத்தை சபையில சொல்லி பேசாம இருந்தா சம்மதம் தான் அர்த்தம். அப்புறம் என்ன, காரியம் முடிஞ்சு போச்சு. தாம்பரத்தை மாத்திக்க வேண்டியதானே. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க அப்பா கூட பிறந்த அத்தைங்கிற முறையில கடைசி முறையா என் மனசுல உள்ள ஆசையெல்லாம் கொட்டி உங்கள்கிட்ட கேட்கிறேன். நம்ம உறவு ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நீடிச்சிருக்கணும்னா இந்த தட்டை உங்க அப்பாட்ட கொடு. என்ன மன்னிச்சிருங்க. சின்ன பிள்ளையில இருந்து நானும் அத்தானும் ஒன்னா படிச்சு பழகினதுக்கு அப்புறம் அண்ணன் தங்கச்சி பாசம் அதிகமா இருக்கே தவிர அவருக்கு மனைவியா வாழணுங்கிற ஆசை என் மனசுல ஏற்படல. அதுக்காக அத்தானுக்கு இருக்கிற குறைய வச்சுக்கிட்டு நான் அவரை கட்டிக்க மாட்டேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. இதனடியாத்தா ஓவியமா பேசுற? முறமா பிள்ளைய கட்டிக்காம வேறவனை கட்டிக்க போற? இந்த பாருங்க, அவ சின்ன குட்டி, அவ அப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பா. நீங்க பார்த்து ஒரு இடத்துல உட்கார்னா உட்கார போற, ஐயா தான் கட்டிக்கணும்னா கட்டிக்க போற. என்ன சொல்றீங்க? என்ன நீங்களும் பேசாம இருக்கீங்க? மகளை படிக்க வச்சாருல்ல, அதான் மக்களையா பதில் சொல்றா. அதுதான் புரியாம பேசுது இல்லத்தா. நீ நின்ன நிலையா முடிவு கட்டினீங்கன்னா எப்படித்தா? கொஞ்ச நாள் பொறு, அண்ணன் இருக்கல்ல, பாத்துக்கிறேன், எல்லாம் சரியா போகும்தா. பாத்தியா மங்கம்மா, படியேறி பொண்ணு கேட்க வந்திருக்கோம், கொஞ்சம் கூட அவன் மதிக்காம போறதே. அவ போயிட்டு போறா விடு. இந்த பாருங்க, உங்க மனசுல என்ன இருக்கு பட்டு சொல்லிடுங்க. அவங்க என்ன சொல்லுது? பேசி வச்ச மாதிரி சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அவ போயிட்டா. அங்கம்மா எந்திரி போலாம். அம்பலாரு, பொண்ணு அழகா பெத்து வச்சிருக்கீங்க, வளர்த்த முறை சரியில்லை, வருத்தமா இருக்கு. வரட்டுமா? அண்ணா வாரண்ண. அப்படிலாம் அடிக்கடி எப்படியாவது பெரிய மனசு பண்ணி உங்க மகளை ஐயாவுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தங்கமான பிள்ளை என்ன குறைய குறைங்கிறீங்களே, யாருக்கு தான் குறையில? உங்க மக வந்த புண்ணியத்துல அந்த குறையை தீர்ந்தாலும் தீர்ந்துடும். என்னமா சொன்னதெல்லாம் விட்டு விட்டு சொரக்காக்கி உப்புல இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? தலைவலியும் மருத்துவரையும் தலைக்கு வந்தா தாமா தெரியும். நீங்க புறப்படுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். என்னன்னு இப்படி துண்ட உதறி தோல்ல போட்டுக்கிற கிளம்பிட்டீங்களே? பெரிய மனுஷன் நம்பிக்கிட்டு வந்தா பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே. எங்க ஐயாவுக்கு என்ன குறை? அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, குணம் இல்லையா, என்ன குறை? எனக்கு எப்பவும் அந்த குறைய மனசுல வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவனை போட்டு உரல்ல அடிக்கிறாங்கன்னு எங்களுக்கு என்ன? அட என்னக்கா இதுக்கு போய் நம்ம பெருசா அழுகிறியே? இந்த பாருங்க அண்ணாச்சி, உங்க பொண்ணு நீங்களே வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு ஊறுகாய் பானையில குலுக்கி வைங்க. எங்க மாப்பிளைக்கு என்ன ஆம்பளை சிங்கம், அவனுக்கு இனிமே ஒருத்தி பிறக்க போற, பிறந்துதான் இருப்ப. ஏந்திரி, என்னமோ பெருசா ஊர்ல உலகத்துல பொண்ணை பெத்துட்டாராம், அலட்டிக்கிறாரு நம்ம பெருசா. கடைசியா சொல்றேன், என் பையனை கட்டிக்கிறதுக்கு உன் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்னு அதை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கணும். சாரி அவருக்கா, நீ பாணி வா. ஏப்பட்ட இப்பெல்லாம் ஏன் அப்பா என்கிட்ட சரியா பேசுறது இல்ல? இது என்னம்மா, அவருக்கு ஒரு வேலையா ரெண்டு வேலையா, எத்தனையோ வேலை இருக்கு, அங்கங்க போயிட்டு வராரு. என்ன பட்ட, எங்க போயிட்டு வர? கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றாத்தா. என்ன அம்பளாரம் அவளை சௌக்கியமா? என்னத்த புதுசா இருக்கு? நான் உங்க அண்ணன் வாங்குற நினைப்பு இல்லாம என்னமோ அண்ணித்தால கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்களா? ஆமாத்தா, நீ எங்க அண்ணன் மகதான். உன்னை இந்த வீட்டு மருமகளா ஆக்கணும்னு நினைச்சேன். நீதான் எங்க உறவே வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டியே. ஊர்ல ஒருத்தன் கூட என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாண்டி. இந்த புண்ணியத்தை நீயும் உங்க அப்பனும் கட்டிக்கிட்டியே, சந்தோஷம் தானே? இத பாருத்தா, என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். என் மகனுக்கு குழந்தை பிறக்கத்தான் போகுது. அதை என் கையால தூக்கி கொஞ்சத்தான் போறேன். அதை நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. பட்டே, என்னம்மா? இவ்வளவு ஜாக்கிரதையா வீட்டு கூட்டிட்டு போ. சரிம்மா. உனக்கு என்ன கிறுக்கிறு குடிச்சிருக்கா இல்ல என்ன கேவலப்பட்டு நினைக்கிறியா? ஊருக்குள்ளே தலை காட்ட முடியல. என்னடா நடந்து போச்சு? ஏன்டா அப்படி கத்துற? பின்ன என்னமா, வீட்டுல மானக்கேடு போதாதுன்னு வீடு வீடா போய் பொண்ணு கேட்டு அவமானப்பட்டு உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த பாரு ஐயாவு, மகனுக்கு பொண்ணு கேட்கறதுல மானக்கேடு என்ன வேண்டி இருக்குது? பெத்தோ மனசை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆத்தா மேல கோவப்படாதப்பா. உங்களுக்கு பொண்ணு தெரியாதுக்கா? பிச்சை இருக்கிற மாதிரி வீடு வீடா போய் பொண்ணு கேட்டு அலையணுமா? அம்மா, இனிமே போய் பொண்ணு கண்ணு கேட்டு அலைஞ்சிங்க, நான் உயிரோட இருக்க மாட்டேன். எங்க அப்பா மேல சத்தியம். என்னடா தப்பு பண்ணனே? என்னப்பா புரியாம பேசுறியே? காலகாலத்துல வீட்டுக்கு மருமக வரணும், பேரம்பேத்தி பாக்கணுங்கிற ஆசை இருக்காதா? அதை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டியே, அது மனசு எவ்வளவு கவலைப்படும். சரி சரி, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஐயாவுக்கு எப்படியும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது, நீயும் பார்க்கத்தான் போற. நான் வரட்டேன். ஐயோ, கடையில தம்பி பையில வச்சுட்டு வந்தாம என்ன பாடுபடுத்திட்டு இருக்கானு அப்புறம் வந்து பாக்குறேன்.
ஈகிச்சு டீ போடுறா. வாங்க ஒரு டீ போடு. அஸ்கலா பிஸ்கலா பிஸ்கலா போடு. கொஞ்சம் போடு. வந்தவங்களுக்கு டீ கொடுத்துக்கிட்டு இருக்க. நான் எவ்வளவு நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். டீ எடுத்துக்கிட்டு எங்க போறான்? பாத்தியா, இந்த பயலுக்கு அறிவு இருக்கா? கண்ணு குட்டிக்கு போய் டீ ஊத்துறாங்க. அதுகிட்ட தான் பால் இருக்குல்ல, சர்க்கரையும் டீயலையும் அது வாயில போட்டா பத்தாது. நீ அவனை விட புத்திசாலி. அச்ச மங்கம்மா இல்லன்னா இந்த பையன் ஒழுங்கா டீ கடையை நடத்தவே மாட்டான். அத ஊத்துறதுல அர்த்தம் இருக்கு. நாளைக்கு டீயாவே கறந்து விக்கலாம்னு நினைக்கிறான். பாவி பரப்பா. ஏண்டா அந்த கண்ணுக்குட்டிக்கு வயித்தால போகுது பச்சை மருந்து ஊத்துறாங்க, டீயா ஊத்திக்கிட்டு இருக்க? கீழே பச்சை மருந்து கலந்து வச்சு ஊத்துறேங்க. மங்கு என்ன மங்கு மரியாதை? இது மங்கு மங்கம்மா, உன் தம்பிக்கு தலையில இருக்க முடிய வலிச்சிரு, அப்பதான் மூளை வளரும். மூளைக்கு பதில் இப்ப முடிதான் வளருது. பாரு, டீ வேணும்னா வாங்கி குடிச்சிட்டு வாயை பொத்திக்கிட்டு போகணும். என் தம்பிக்கு முடி எடுக்கிறத பத்தி நீ என்ன பேசுறது? தாவாங்கிட்ட எகிரு தெரியுமில்ல? சங்கனே கடையை ஒழுங்கா பாத்துக்கிறா. நான் வீட்டுக்கு போயிட்டு வாய்க்காட்ட போய் புள்ள எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா சின்ன தம்பி, நீ போய் நாட்டு நாட்டத்தை பாரு. வேலைக்கு ஆளு ரொம்ப தேவைப்படுது. சுப்பேட்டவர் மக வள்ளி இல்ல, அவளை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். போறா சாது. ஆத்தா மகமாயி, நீதான் தான் என் மக வள்ளிக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும். பூத்து 10 வருஷம் ஆச்சு. அவளுக்கு சீக்கிரம் மாங்கல்ய பாக்கியம் கிடைச்சு அவ நல்லபடியா இருக்கணும். ஆத்தா வள்ளி, வள்ளி கூப்பிட்டீங்களப்பா? கஞ்சூத்துமா. எல்லாம் உன் காரியமா தான் உசிலம்பட்டி வர போயிட்டு வரேன் இருக்கு. ஏன்பா கல்யாணம் கவலைப்படுறீங்க? நேரம் காலம் சரியா வந்தா எல்லாம் சரியாயிடும். கல்யாணம்னு வந்தா தாலிக்கு தங்க வாங்க முடியாம தவிக்கிறாங்க சில பேரு. வேலியா நிலம் இருந்து தங்கம்மா மாதிரி ஆளுங்க கூட தான் வேதனைப்படுறாங்க. சொந்த பொண்ணு சொர்ணம் கூட பெரியவங்க பேச்ச கேட்கல. அந்த பொண்ணு கூட ஐயாவுக்கு இருக்கிற குறைய நினைக்குது போல இருக்கு. சொர்ணம் அப்படிப்பட்டவ இல்லப்பா. அவன் அத்தாங்கிற முறை நினைக்கல, அவர் கிட்ட இருக்கிற குறைய நினைக்கல. தங்கம்மாவை நினைச்ச பரிதாபமா இருக்கு. குறை இருக்கிறதுனாலதான் முறைய நினைக்கல. இந்த காலத்துல பொண்ணுங்க மனசை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சொர்ணம் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தா இதைத்தான் சொல்லுவேன். அப்படி இல்லப்பா, ஒரு பொண்ணு ஒருத்தர் மேல ஆசைப்பட்டா அரைக்கிரிக்குன்னு கூட கட்டிக்குவா. ஆசை இல்லைன்னா அரசனை கூட புருஷனா நினைக்க மாட்டான். ஐயாவு மேல இறக்கப்பட்டு அவரை கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கூட இல்லையாம அந்த ஊர்ல. உங்க மகளுக்கு இருக்கப்பா, அது அவங்களுக்கு புரியுமா? உனக்கு ஆசை இருக்குமா? அந்த அளவுக்கு நமக்கு அந்தஸ்து வேண்டாம். அதான் என்ன பெத்த ஆத்தா. எம்புடி படைய வார்த்தையை சொல்லி என் வயிற்றுல பாரு பார்த்துட்டேன். களை எடுக்க உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். காளியத்தாவும் மூலமா என் குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டிட்டா. அண்ணே, உன் மக என் குடும்பத்துக்கு விளக்கேத்தி வைக்க சம்மதம் கொடுத்துட்டா. அண்ணே, நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் உன் மனசு போல செய்யுமா? எல்லா வகையிலும் நான் கொடுத்து வச்சவன் தான். சரி, வசதி உள்ளவன் எல்லார்ட்டையும் பொண்ணு கேட்டேன். ஒருத்தன் கூட என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டான். உன் மகதானே எனக்கு சொந்தம். உன் மகதானே எனக்கு மருமக. அம்மா என்ன பெத்தவளே ராசாத்தி. நான் வரட்டுமா? அம்மா வரேன். என்ன பெத்த ராஜாத்தி. கைகாலெல்லாம் பதறது பயமா இருக்க? வள்ளி, உன்கிட்ட ஒண்ணு கேட்க, மறைக்காம பதில் சொல்லணும். சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற குறையினால ஊர்ல ஒரு பய கூட எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான்.
ஏன் என் சொந்த மாமன் மக கூட என்னை கட்டிக்க மாட்டேன்ட்டான். அப்படி இருக்கப்போ என் குறை தெரிஞ்சிருந்தோம் நீ எந்த காரணத்துக்காக என்னை கட்டிக்கிட்ட? காரணம் என்னங்க? காரணம் ஆம்பளைங்களுக்கு 1000 குறை இருக்கும். அதை பத்தி என்னங்க? உங்க குறைய பத்தி நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு என்ன அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? நான் நினைச்சபடி நல்ல புருஷனா ஆத்தா காளீஸ்வரி எனக்கு கொடுத்துட்டா, அது போதும். வள்ளி, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். என்னை நல்லா புரிஞ்சிருக்க. ஒரு பொம்பளை புருஷனை புரிஞ்சுக்கலன்னா அது வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆனா ஒரு ஆம்பளை தான் பொண்டாட்டிய புரிஞ்சுக்கலன்னா அது தெருவுக்கே வந்துடும். இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான். வள்ளி, மகாராணி மாதிரி உன்னை எந்த வித குறையும் இல்லாம நான் காப்பாத்துறேன். காளீஸ்வரி, மகமாயி, மாரியாத்தா, ஊரெல்லாம் என் மகனுக்கு பொண்ணு கேட்டு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க. யாரோ ஒரு ஏழை பொண்ணு எனக்கு மருமகளா வந்திருக்கா. தாயே, நான் சாகிறதுக்குள்ள என் மக வயித்துல ஒரு பூச்சி புழு பிறக்கணும். அதை பார்த்துட்டு நான் செத்துட்டேன்னா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். தாயே, என் மகனுக்கு எப்போ அந்த வியாதி மட்டும் வந்துடக்கூடாதுமா. ஐயாவு, ஐயாவு, ஆத்தா, வள்ளி, வள்ளி, ஆத்தா, வள்ளி. என்னங்க என்னங்க? ஐயோ, என்னங்க கதவு தட்டுறாங்க, போய் தரங்க. ஐயோ, நான் மாட்டேன். அப்ப பாடு. போங்க. ஐயோ, அத்தை கதவு தட்டுறாங்க, போங்கண்ணா. என்னடி இது? ஏமா பக்கியே அசந்து தூங்குதுங்க போல இருக்கு. அடே, எங்கடா என் மருமக? நீ ஏன்டா அப்படி குதிரை குட்டி மாதிரி நிக்கிற? போய் குளிச்சுட்டு புட்டை வச்சு வச்சிருக்கேன், தின்னு போ. போட. இவன் யாருவன்? எமனுக்கு பிறந்த பையன் இல்லையாச்சே. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இப்படி வெக்கப்பட்டா விட்டுருவடா? ஐயோ, அத்தை வந்துட்டு போறாங்க. அந்த வரட்டுமே. எங்க நான் கேட்டது? மாட்டேன். மாட்டா? போதுமா? என்னத்தா நல்லா இருக்கிறாரே தின்னத்தா? மா, மா, என்னடா? குத்தகைக்காரர் வந்திருக்காரு. குத்தகை பேசி முடிக்கணும். சாப்பாடு அனுப்ப வேணாம். நான் மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுறேன். வரட்டா? அடியே, உங்ககிட்ட சொல்லிட்டு போன்மாண்டி. அதுக்காக நீட்டி முளைக்கி முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். எந்திரிச்சு போய் முகத்தை காட்டு. இல்லன்னா இங்க இருந்து அவன் போகவே மாட்டான்டி. நான் போயிட்டு வர சொன்னேன்னு நீங்களே சொல்லிடுங்க அத்தை. ஏண்டா அவ சொல்லிட்டாளே, போயேண்டா. அட போயேண்டா. நல்ல வாயுல நீ தின்னத்தா. ஆச்சி, சட்டுன்னு எந்திரிக்க வர முடியுது. அப்பா, ஐயோ, அத்தை வந்துட்டு போறாங்க, போங்க. உன் கையால கொஞ்சம் புட்டு கூட. மாட்டேன். கொடுவள்ளி.
கை நீட்டுங்க. ஐயோ ஐயா இன்னும் போலையா? போங்க. ஐயோ போங்கண்ணா. அத்தா புட்டெல்லாம் தின்னியா? எங்க பையன் போயிட்டானா? அப்பவே போயிட்டு சரிதான். இனிமே குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். இந்த பாரத்தா சீக்கிரமா சோறாக்கி தரேன், நீயே எடுத்துக்கிட்டு போ. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து தின்னுங்க. தோட்டம் துறவையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பொழுது தாய் வந்து சேரு. ராசாத்தி ஏங்கண்ணே பட்டுரு போல இருக்கே. ஆத்தா வாமா. வாடா. என்னடா போல உங்க அண்ணிய பாக்குறதுக்கு என்ன உனக்கு வெக்கம்? பள்ளி இவன் வயித்துல பொறக்காட்டாலும் இவனும் எனக்கு புள்ள மாதிரிதே. நம்ம தோட்டம் துறவை எல்லாத்தையும் இவன் தான் பாத்துக்கிறேன். அம்மா, அண்ணன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நான் போய் குத்தகை பேசி பணத்தை வாங்கணும். நான் வரேன். இருடா புட்டு திண்டு போடா. வாங்க. என்ன நீ இது வாங்க போங்கன்னு சொல்லிட்டு பாப்போன்னு சொன்ன பத்தாதா? ஏமா அவன் ஆத்துப்படியே கூப்பிடாதா? போடா கொட்டிக்கு போ. சரி போடா. போறேன். நல்ல வயதுல இது. போன தடவை குத்தகை ரொம்ப நஷ்டங்க. இந்த தடவை கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க. சொல்லி என்னையா கொடுக்கறது? சொல்லி குத்தகை கஷ்டமா எனக்கு என்ன வந்துச்சு? ஆளை விடுவோம். அதை எப்படிங்க கெட்டு ஒண்ணு துண்டு 2 பேசுறீங்களே? ஏங்க நான் 2 வருஷமா உங்ககிட்ட குத்த எடுத்துட்டு வரல, கொஞ்சம் கூட தைரியம் இல்லாம பேசுறீங்களே. இந்தாப்பா நீ வண்டி எடுத்துட்டு போ, நான் ஐயாட்ட பார்த்து பேசிட்டு வர்றேன். அட்வான்ஸ் வச்சுக்கோங்க, நான் வர்றேங்க. அண்ணே, அண்ணி வருது, சாப்பாடு கொண்டு வருது. தென்னந்தோப்பு குத்திக்க பிடிச்சது, வாழைத்தோப்பு குத்திக்க பிடிச்சது. கைக்கு பணம் வரவும் அண்ணி வரவும் சரியா இருக்குது. ஆக வரவும் சரியா இருக்குது. சோறோ சோறு, சோறு வந்துருச்சு, சோறு வந்துருச்சு. அப்பா பத்தியோ பத்தி. சரிப்பா, சரியான சாப்பாடு. அட போங்கண்ணே, நாம உழைக்கிறதே வயிற்றுக்கு தானே, அதுக்கு போய் வந்தனையா. அண்ணி வா, போத்த போடு. உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு எனக்கு தெரியும், ரொம்ப பிகு பண்ண வேண்டாம். வாங்க. அண்ணி, சமையல் வெகு ஜோர், ரொம்ப பிரமாதம். நீ போய் கையெழுத்து வா. சரி அண்ணி. ஆமா, குழம்பு யார் வச்சது? அத்தை வச்சாங்க. தெரியலையே. அவங்கதான் வச்சாங்க. சரி, அது போட்டோம். சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றேன், சாப்பாடு இங்க வந்திருக்கு. ஆமா, என்ன காரணம்? அத்தை கிட்ட போய் கேளுங்க. அண்ணே, நம்ம துவரங்காட்டுல பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. அத ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே மருந்து கணக்கு போய் 4 மூட்டை யூரியா கேட்டிருந்தேன். அதையும் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறேன். நீங்க அண்ணி அழைச்சிட்டு போய் நம்ம தோப்பையெல்லாம் ஒரு சுத்தி காட்டிட்டு அவசரப்படாம பொறுமையா வாங்க. கட்டுமண்ணே, அண்ணி வர்றேன். பய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான். உங்களை யார் எடுத்து சொன்னாங்க? போய் கை கழட்டு வாங்க. என்னடி கல்யாணம் 2 நாள் கூட ஆவல, அதுக்குள்ள இந்த அடி அடிக்கிறேன். எம்மாடியோ எப்படியோ. என்னது? ஏன் இப்படி கை தட்ட? சும்மா இருங்க. பட்டு பகல 10 பேர் கண்ணு பட்ட அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? வெக்கமே இல்ல. புது பொண்ணு வெக்கப்பட்ட ஆகுமா? 10 பேர் கண்ணு போறதுக்கு இங்க யாரு இருக்கா? சுத்திப்பா. தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, ஆறு, அது இது. தாத்தோய் செல்லம்மா சின்னம்மா மேலே ஆசை வந்ததம்மா. செல்லம்மா சின்னம்மா மேலே ஆசை வந்ததம்மா. ஒன்னத்தி பட்டு என் நெஞ்சில் பட்டு சுகம் கட்டுப்பட்டு கிடந்த கதை சொல்ல
சின்னம்மா மேலே ஆசை வந்ததம்மா. செல்லம்மா சின்னம்மா மேலே ஆசை வந்ததம்மா. தானே சிரிக்கும் சின்ன புள்ள உன் தவிப்ப தீர்த்தா என்ன புள்ள. தானே சிரிக்கும் சின்ன புள்ள என் தவிப்ப தீர்த்தா என்ன புள்ள. நினைச்சத கொடுக்கிறேன் பஞ்சம் இல்ல, நீ நினைச்சத கொடுக்கிறேன் பஞ்சம் இல்ல. செல்லம்மா சின்னம்மா மேலே ஆசை வந்ததம்மா. செல்லம்மா சின்னையா மேலே ஆசை இருக்குதையா. என்ன புது பொண்ணு தண்ணி தூக்க வந்திருக்க? இன்னும் தாக தீரலையா? அட நான் பாட்டு பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க கூடாதா? நீ என்னைக்கு என் கல்யாணத்துக்கு வரலையோ அன்னைக்கே உன்னோட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன் கல்யாணம் இல்ல சடே, என் அத்தை மாமன் கல்யாணம். அவரை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அந்த கல்யாணத்துக்கு வந்தா எனக்கு மரியாதை கிடைக்குமா? நீயே யோசிச்சு பாரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என் அத்தானோட நீ என்னைக்கு சேர்ந்து சிரிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். இதுதான் என்னுடைய ஆசை. விதிப்படிதான் நடக்கும். நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. உனக்கு கல்யாணம் கல்யாணம்னு கவலைப்பட்டு இருந்த உங்க அப்பா அவர் கடமை முடிஞ்சதுன்னு காசி ராமேஸ்வரன் போயிட்டாரு. நான் கல்யாணத்துக்கு வரலைனாலும் இப்ப நீ கலகலப்பா இருக்கிறத பாக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பள்ளி இது சொல்லத்தான் நான் ஒரு வாரமா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் நான் உன்னை தனியா சந்திக்க முடிஞ்சது. இப்ப நீ எனக்கு தோழி இல்ல, இனிமே நீ எனக்கு அக்கா. அத்தான கொஞ்சம் அவசர புத்தி அதிகம், அதை அனுசரிச்சு ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்க. அத்தை ரொம்ப நல்லவங்க, அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்க. இனிமே எல்லாமே உனக்கு அவங்கதான்.
சொல்லலாம். இது வரைக்கும் பேசிட்டு வீட்டுக்கு வராம போலாமா? வரேன். அதுக்கு ஒரு நேரம் வரும். அப்ப கண்டிப்பா வரேன். போயிட்டு வரேன். அடடே சர்க்கார் ஆபீசர், எங்க சார் வந்தீங்க? என்ன பஜமுத்து அம்பலா இருக்காரா? உள்ளதாங்க இருக்கிறாரு. நீங்களா இங்கே இருங்க, ஆபீசர் பார்த்துட்டு போனதுக்கு பிறகு நீங்க பார்க்கலாம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. உங்களை பத்தியும் பஞ்சாயத்து போர்டு நிர்வாகத்தை பத்தியும் ரிப்போர்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. பதவிக்குன்னு வந்தாச்சுன்னா அடுத்து வர்றது கெட்ட பேர் தான். ஸ்கூல் டீச்சர் மேரிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா வர மொட்டை பெட்டிஷன் வந்திருக்கு. இந்த விவகாரங்கள்லாம் டிப்டி கலெக்டர் வேற போச்சுன்னா நிலைமைகள் மோசமா இருக்கும். நல்ல சமயத்துல வந்து ஞாபகப்படுத்துனீங்க. இனிமே நான் எச்சரிக்கையோட நடந்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? என்னையா வந்த உடனே புறப்படுறது? உட்காருங்க, காசு போங்க. ஐயா உட்காருங்க. பட்டா கொண்டாடா, பட்டா வேணாடா, காபி கொண்டாடா. இல்லங்க அவசரத்துல வந்துருச்சு. டிப்டி கலெக்டர் டூர் வந்திருக்காரு. நான் அவசரம் போகணும், அப்புறம் வந்து பாக்குறேன். நல்லதுங்களா? வணக்கம். நல்லதுயா, நான் அவரை அனுப்பிட்டு வரேன். பொறுக்கோத கருப்பையா, பொறுக்கோத கருப்பையா, பொறுக்கோத கருப்பையா யாரியா? நான் தானுங்க. ஆனா நான் கூப்பிடுறது காதல உலகலையா? முதல்ல இந்த கிருதாவை எடியா, அதான் காது அடைச்சிருச்சு. இது என் பரம்பரை சொத்துங்க. அவங்க அப்பா சேர்த்து வச்சது இதானா? நான் சேர்த்தது தாங்க, அவர் சேர்த்தது வீட்டுல இருக்கு. ஆமா பகல்ல என்ன நிதானம் வந்தாங்க. அப்ப கை தாங்களா ஏறு. வணக்கம் ஐயா. மகாராஜனாரு கருப்பையா, உட்காரு உட்காரு. நீதான கலப்பு திருமணம் கன்னிச்சாமி? ஆமாங்க. என்ன ஜோடியாவே வந்திருக்கிறீங்க? உள்ள ஒருத்தர் தாயா போலாம். உள்ள போறது புடவையா வேஷ்டியா? நானே போறேனுங்க. நீ ஐயாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற. என்னங்க வித? என்னங்க ஐயா சொன்னாலும் ஞாபகம் இருக்கா? உங்க காரியம் முடிஞ்சதும் பொன்னி காவேரி அஞ்சுவோம், இது மூணையும் தென்னந்தோப்பு குடிச்சிட்டு ஐயாவுக்கு தள்ளிரு. உடனே தள்ளிடுங்க. இப்ப என்ன விட மாட்டீங்களா? என்னப்பா இந்தாங்க. அப்ப நான் வரட்டுங்களா? இவன் சாப்பிட்டது என்ன தள்ளுது? உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ பச்சை கிளி பச்சை மலை பக்கத்திலே மேன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே நியாயம் என்ன கண்ணாத்தா? உச்சி சும்மா எனக்கு வலிக்குது. ஏண்டி ஏண்டி ஏன் இப்படி சிரிக்கிற? உச்சி வகுந்தெடுத்து பிச்சை பூ வச்சு பச்சை மலை பக்கத்துல பொண்ணு இருக்கா, அது நினைச்சு பாட்டு பாடுது. அப்படியா கதை? ஏண்டா ராத்திரி 2ஆம் நாட்ட சினிமா போயிட்டு வந்தியா? அதை நினைச்சுக்கிட்டா வேலை செஞ்சிருப்ப. ஏண்டா எதை பதமா பார்த்து வேலை செய்யக்கூடாதா? ஏப்பா இவ்வளவு எங்கேயாச்சும் அடிக்கடி பட்டுச்சாடா? ஒரு பக்கத்து சப்பையே பேர்ந்து போச்சு. அத்தை சரியான விழுக்காடு. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க அத்தை. போவண்ணி. ஏமா அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க, அவர் தோப்பக்கம் வயல் பக்கம் வர்றதே இல்ல. எனக்கும் பண்ணி வச்சீங்கன்னா அப்போ சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்லாம சொல்றேன். அதேதான் அம்மா. அந்த வலிக்குதுல்ல, விளக்கவை எடுத்து போய் நீவி விடுறேன் போ. அம்மா அம்மா இன்னி பைபிள நல்லா திங்க. சீக்கிரம் நடந்து போய் தொலைடா. என்னங்க இவ்வளவு நேரம் கழிச்சா வருது? பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சு. ஏன் உடம்பெல்லாம் இப்படி வேத்து போயிருக்கு? ஆமா அந்த பையன் வரல. எந்த பையன்? பச்சை பையன் வரலையா? வரலையே. இல்லையா? எங்க போயிருப்பான் அந்த பையன்? ஏன் இப்படி பதறி போய் வர்றீங்க? எங்க போனான்னு தெரியலையே. அவன் வரும்போது வரட்டும், நீங்க சாப்பிட வாங்க. வாங்க. யாருது? ஐயோ பாக்காதீங்க பாக்காதீங்க, நான் ஒண்ணு இல்லாம இருக்கிறேன். நான் என் வேஸ்ட் எப்படின்னு போயிடுச்சு. ஐயா விட்டு வேஸ்ட் இருந்தா தூக்கி போடுங்க. சுத்த வெக்கம் கெட்ட மனுஷன். வள்ளி ஏன்டா வரும்போதே லோ லோன் கட்டிட்டு வர? என்ன விஷயம்? அவன் எங்கம்மா? விளக்கமா இருக்கா? விளக்கமா இருக்கலாம். வீட்டுக்கு விளக்கமா இருக்காடா. 3 நாளைக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுடா. அப்படியா? ஆ. சரி சரி. அப்படியாட்டு நேரம் அங்க போறானே. அடே வள்ளி வள்ளி இந்த பூ வச்சுக்க. ஐயோ வேணாங்க. 3 நாளைக்கு பூ வைக்க கூடாதுடா.
சாமி ரூம்குள்ள போக கூடாது, நீ அவளை தொடக்கூடாது, அவளும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வாடா சோறு திங்க வாடா. நீ போமா, கெட்டி பையன் சீக்கிரம் வாடா. நீ போயிட்டு வாமா, நான் பேசிட்டு வரேன். அம்மா புரியாம சொல்லிட்டு போயிருக்கவல்லே, நீ வச்சுக்கவல்லே. ஐயோ, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. அதான் அத்தை சொல்லிட்டு போனாங்கல்ல, நீ என்ன போய் பூனை சாமிக்கு போட்டுட்டு சாப்பிடு போங்க. நல்ல புள்ள சாப்பிடு போங்க. வள்ளே வள்ளே வள்ளே. ஐயோ, தொட்டிட்டீங்களே. ஏந்திரிங்கண்ணா. பசஞ்சான் எடுங்கண்ணா. தண்ணில கரையுங்கண்ணா. தலையில தெளிச்சுக்கங்க. என்ன பண்ற? சீக்கிரம் வாடா. சோறிங்க வேண்டாம். எவன் பயவில்லை என்ன சொன்னாலும் தெரியாது. திம்புக்கு போட வாடா.